இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 10ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். பவுல் சொல்லுவார், நம்பிக்கையால் மட்டுமே, உள்ளார்ந்த நம்பிக்கையாலும் நல்ல காரியங்களாலும் தான் ஒருவன் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளையாக மாற முடியும் போல் சொல்லுவார். அந்த உள்ளார்ந்த நம்பிக்கை போச்சுன்னு வச்சிங்களேன், அது ஒரு பொன்மொழி சொல்வார்கள், நம்பினோர் கெடுவதில்லைன்னு சொல்லுவார்கள். நம்பியவருக்கு எல்லாம் கூடும்னு சொல்லுவார். உதாரணம் பாருங்களேன், சக்கரையாசுக்கு ஆண்டோடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. தூதர் வராரு, சொல்றார், சக்கரையா, உடைய மனைவி எலிசபெத்து ஒரு குழந்தை பெற்றெடுப்பாங்க அப்படின்னு. அவர் நம்பல. அவருடைய வாய் கட்டப்படுகிறது. அவர் பேச்சை ஆண்டவர் நிறுத்திடுறார். அதே செய்திதான் அன்னை மரியாளுக்கும் சொல்லப்படுகிறது. கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை மரியா, நீ ஒரு பிள்ளை பெற்றெடுப்ப. இன்னொன்று கவனிக்கணும், அன்னை மரியாள் கன்னிப்பெண், இளம்பெண், திருமணம் ஆகாதவர். உண்மையிலேயே அன்னை மரியாள் தான் பிடிவாதமா சந்தேகப்பட்டிருக்கணும். இவர் குடும்பஸ்தர், இவர் சக்கரையா எலிசபெத் அம்மா. இப்ப யாருக்கு யோசிச்சு பாருங்க பார்ப்போம். சக்கரையாஸ் நம்பல. கடவுள் தண்டனை கொடுக்கிறாரு. அதே மாதிரி நம்புறாங்க. இதோ ஆண்டவருடைய அடிமை என ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிறாங்க. இன்றைக்கு விண்ணக மன்னக அரசியாக நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்க. நம்பியவருக்கு எல்லாம் கூடும். இன்றைக்கு நற்செய்தி வாசிக்கிறோம் நாம. கூட இருந்த சீடர்கள் இயேசுவை நம்பல. ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க சதுசேயர், பரிசேயர், தலைமை குருக்கள் அவங்கெல்லாம் விடுங்க. கூட இருந்த சீடர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நாம கூட இருக்கிறவங்களே ஆண்டவர் உடம்பு ரத்தத்தையும் நீங்க என்ன பண்ண, உணவா உண்ணுங்க, பானமா குடிங்க, அது மீட்பு கொடுக்குன்னு சொல்றாரு. பாவ பரிகார விழாவின் பொழுது என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒரு ஆட்டை வெட்டி பழிகிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, கடலுக்கு ஒப்பு கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அதை பழிப்பொருளாக கொடுக்கணும். அந்த ஆடு தங்களுக்கு மீட்பினை கொடுக்குமா நம்பி அந்த மக்கள் இந்த வார்த்தை, ஏசப்பா நானே அந்த பழியாடு தன்னை செம்மறியாக அவர் எடுத்து காட்டுகின்ற பொழுது நம்ப மறுக்கிறாங்க பாருங்க. நல்ல வார்த்தை கவனிக்கணும். இந்த வார்த்தையை நம்ம எப்படி பொறுத்துக்கிறது? அவங்க சொல்ற வார்த்தை பாருங்க. இதை நாங்க எப்படி கேட்கறது? இந்த வார்த்தையால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? ஏனென்றால் நான் முன்பே ஒரு நிறைய சொல்லியிருக்கிறேன். சீடர்கள், இஸ்ரேல் மக்கள் ஏசப்பாவை மண்ணின் விடுதலைக்கானவராக பார்த்தாங்க. நல்லா வச்சுக்கோங்க. ரோமை அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு போவாரு. பாலைவனத்தில் பசி என்பது அப்பத்தை கொடுத்தாரு இல்லையா, அந்த மாதிரி நமக்கு இந்த உடல், நம்மளுடைய இந்த உலக தேவைகளை பூர்த்தி செய்வாரு. இந்த உடலுக்கு அனைத்தையும் செஞ்சு கொடுப்பாரு. நம்ம சொகுசா இருக்கலாம் நாம என்று இந்த உடலுக்கான நாணை தான் அவங்க எதிர்பார்த்தாங்களே, ஏசப்பட எதிர்பார்த்தாங்களே ஒழிய ஆன்மாவுக்கான காரியத்தை எதிர்பார்க்கல அவங்க. ஏசப்பா ஆன்மாவுக்கானவர் சொன்னார் இல்லையா, உடலை கொல்பவருக்காக பயப்படாதீங்க, ஆன்மாவை கொல்லுபவருக்கே அஞ்சுங்கள்னு சொன்னார். அப்ப ஏசப்பா ஆன்மாவுக்கு ஆனவர் என்பதை அவங்க நம்ப மறுத்தாங்க. ஏசப்பா ஆன்மாவை மீட்க வல்ல விஷயங்களை சொன்னார். இப்ப எப்படி நம்ம ஏத்துக்கிறது? சீடர்கள் விலகி போறாங்க. சீடர்கள் விலகி போறாங்க பாருங்க. அப்பொழுதுதான் மீதம் இருந்தவர்களும் ஏசப்பா கேட்கிறாரு, நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? அவங்க பாத்தீங்களா, இந்த உலக காரியங்களுக்கு தான் அவங்க எனக்கு கூட இருந்தாங்க. அவங்க ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் ஒன்றுக்கும் உதவாது. நம்பணும். அன்னை மரியாள் நம்பினாங்க.
அபிரகாம் நம்பினார். விசுவாசம் தந்தை எனப்பட்டதில்லை, அபிரகாம் நம்பினார். உன்னுடைய வீட்டையும் நாட்டையும் எல்லாத்தையும் விட்டு நான் சொல்ற இடத்துக்கு கிளம்பி போன ஒரு அசிறி குரலுக்கு இருக்கிறது. ஒரே ஒரு நிகழ்வு எனக்கு நம்ப இது வந்து ரொம்ப என் மனசுல ஊறிப்பான விஷயம். இது நாங்கள் கேட்டகிஸ்டிக் படிக்கும் பொழுது, வேதிரி பயிற்சி பள்ளியில் படிக்கும் பொழுது எங்களுக்கு என்ன பண்ணுவோம், சண்டே ஆனால் ஒரு பைபிள் படம் போட்டு காட்டுவாங்க. அப்போ அபிரகாம் நிகழ்வு அந்த படங்களுக்கு போட்டு காட்டினாங்க. அது ஒரு கற்பனை கலந்த கதை. பைபிள் இருக்கிறது அப்படியே எடுத்தா சில கற்பனை கலந்து, அதனால் உண்மை மாறாமல் எடுப்பாங்க, அப்படி எடுப்பாங்க சில. அப்போது அபிரகாம் அழைக்கப்படுவார். அழைக்கப்பட்டோடனே அபிரகாம் கிளம்புவார். தன்னுடைய வேலையாட்கள் மனைவி சாரா கூட்டு கிளம்புவார். போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்பொழுது எங்கே போகிறேன்னு தெரியாது அவருக்கு. அப்போ கூட இருக்கிறவர் கேட்பார், ஒருத்தர், ஒரு அபிரகாம் கூட ஒருத்தர், அவரும் கூட வர பணியால் கூட கேட்பார், ஐயா உங்களுக்கு ஏதோ குரல் ஒன்று கேட்டுச்சுன்னு சொன்னீங்களே, அந்த குரல் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சரி, அப்படியே போவாங்க. சரி அபிரகாம் ஐயா, நாம எங்க போறோமோ உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சரி, கொஞ்சம் நம்ம எவ்வளவு காலம் பயணம் பண்ணுவோம், எப்போ போய் சேருவோம், ஏதோ கால நிர்ணயம் சொன்னாரா? தெரியாது. அனைத்திற்கும் அபிரகாம் தெரியாது தெரியாதுன்னு பதில் சொல்லிட்டு இறுதியாக ஒன்று சொல்லுவார், எனக்கு எதுவும் தெரியும், நான் எங்கே போகிறேன் தெரியாது, எனக்கு கூட்டவர் யாரு தெரியாது, எவ்வளோ காலம் இந்த பயணம் மக்கள்லாம் போவோம் தெரியாது, போகிற வழியிலேயே வேலையாட்கள் இறப்பாங்க, ஆடு மாடெல்லாம் இறந்து போகும், அப்படியே அங்கே என்ன பண்ணுவாங்க, அந்த கல்லை வச்சு அப்படியே கட்டுற மாதிரி கட்டிட்டு அப்படியே போயின்னு இருப்பாங்க. அபிரகாம் சொல்லுவார், நான் எங்கே போவேன்னு தெரியாது, என்னை அழைச்சவர் யாரும் தெரியாது, எவ்வளோ காலம் பயணம் தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, என்னை அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார். அந்த அபிரகாம் அந்த வீடியோவில் அந்த வார்த்தை சொல்லுவார். அப்படியே அது வந்து பைபிள் தழுவிதான் அதை எடுக்கிறாங்க இல்லையா? அப்புறம் சொல்லுவார், என்னை அழைத்தவரனை கைவிட மாட்டார் சொல்லுவார். அந்த நம்பிக்கை தான் அவரை இன்று இந்த மனு குலத்தின் தந்தை, அந்த விசுவாசத்தின் தந்தை என அவரை அழைக்க சொல்லுங்க. சகோதரர்களே, நம்பணும். இந்த வார்த்தை தான் பேதுருவுடைய சீடன்னு கேட்கப்படுது பாருங்க பாபு. நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? டக்குன்னு பேதுருடைய வார்த்தை பாருங்க பாப்பா. ஐயா சொல்றாரு பாருங்க, நாங்கள் யார்கிட்டயா போவோம்? நாங்கள் யார்கிட்ட போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உங்ககிட்ட தான் இருக்குது. நாங்கள் யார்கிட்ட போவோம்? நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர், நீங்க நாங்கள் எங்க போவோம்னு சொல்லுவேன். அப்படி சொன்ன அந்த பேதுரு வழியாக தான் நீங்க முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். 2 மாபெரும் அற்புதங்களை செய்கிறார். பாருங்க, முன்னொரு பாருங்க, திருத்துவ பணியில ஐநேயா 9ஆம் அதிகாரம். ஐநேயா முடக்குவாதமற்றவரை அவர் இது நடக்க செய்கிறார். ஏசப்பா உனக்கு ஒரு பிடியை போக்க எது நட இருந்து படுக்கை அவர் சரி செய்யறதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்து விசுவாசம் கொள்கிறார்கள். தொற்கா செத்து போயிட்டாங்க. அவங்க நல்ல காரியம் செய்த ஒரு பெண்மணி, நல்ல கடவுளுக்கான காரியங்களை செய்த பெண்மணி இறந்து போயிட்டாங்க. போறாரு, ஆண்டவரே ஜெபிக்கிறாரு, இறந்தவரை உயிர்ப்பிக்கிறார் பேதுரு. எவன் ஒருவன் ஆண்டவரை முழுவதுமாக நம்பி வாழ்கிறானோ அவன் அற்புதங்கள் அறிகுறிகளை செய்வான் ஆண்டவருடைய துணையோடு. எனவே விசுவசிக்கிறவன், நம்புகிறவன், அவனுக்கு எல்லாம் கைகூடும். வேளாங்கண்ணியில் ஒரு ஒரு பலகை எழுதி வச்சிருப்பாங்க சில விஷயங்கள். அதில் ஒரு திருத்தந்தை பேர் மறந்துட்டு நான். அதில் ஒரு திருத்தந்தை சொன்னாராம், ஜபிக்கின்ற 100 இளைஞர்களை கொடுங்க, இந்த உலகத்தில் ஜெயிச்சு காட்டுன்னு சொன்னாராம். நம்பிக்கையோடு ஜபிக்கின்ற ஒரு 100 இளைஞர்களை என்கிட்ட கொடுங்க, இந்த உலகத்திலே ஜெயிச்சு காட்டுன்னு சொன்னாராம். நம்பிக்கையோடு ஜபிக்கிறவன் அனைத்தையும் பெற்றுக்கொள்வான். சீடரங்க மாதிரி வேலைக்கு போறவங்க அவரோட பயணம் செய்ய முடியாது. பைபிள் சொல்றது இல்லையா, அவங்க கூட சேர்ந்து போற தனியாக வேலைக்கு போயிட்டாங்க அவங்க. இன்னைக்கு திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் நன்மைக்காக நம்ம நன்றி சொல்லணும் அவருக்கு. நாம சகோதரர்களே, ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவரை முழுவதுமாக நம்பி வாழ்வோம். நம்பி வாழ்ந்தால் நம் மூலமாகவும் கடவுள் செயல்படுவார். சந்திப்போம்.